Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா round 2 ரிசல்ட் நமக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல நான் என்னனே பண்ணனும், அடுத்து எனக்கு என்ன பண்ணனும்னு தெரியல, சீட் அலாட் ஆயிடுச்சுன்னு கேட்டினாங்க. அத பத்தி தான் இப்ப டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Tricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 2 வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை எப்படி பார்க்கணும் அப்படினா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் அந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் கோர்சஸை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதில் உங்கள் மார்க் என்னவோ அதை வச்சு பேஸ் பண்ணி எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேண்ணே, இப்போ எனக்கு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க எடுக்கணும். இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டருக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பயந்தீங்க, எப்படி எடுக்கணும்னு தெரியல, நேரம் வேற போயிட்டு இருக்கு, எனக்கு டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னீங்க. இன்னும் ஒரி பண்ணாதீங்க. இன்னும் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கூடிய அந்த நோட்டிபிகேஷன் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. அப்படி ரிலீஸ் பண்ணோன்னே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட காலேஜ் ஃபீஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தா 13,510 ரூபாய் கட்டி இருக்கணும். செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் இருந்தா அப்ப காலேஜ் வைஸ் காலேஜ் சேஞ்ச் ஆகும் ஃபீஸ். செல்ஃப் பினான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி ரெகுலர் ஃபீஸ் இருக்காது, 13,610 ரூபாய் இருக்காது. செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல சில காலேஜ்ல வந்து 4.25 லட்சம் இருக்கும், சில காலேஜ்ல 4.5 லட்சம் இருக்கும். இப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 5.5 லட்சம் இருக்கும். அப்ப அந்த ஃபீஸை நீங்க பே பண்ணிட்டு தான் நீங்க வந்து எதை எடுக்கணும், அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்க முடியும். ஓகேண்ணே, நான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ் கிடைச்சிச்சு. நான் அப்போ வந்து பே பண்ணும்போது எனக்கு வந்து பே பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட பேங்க்குக்கு போய் உங்களோட லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லிமிட்டை எப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க வந்து உங்களோட லிமிட்டை வந்து 2,50,000 கிட்ட தான் அவங்க லிமிட்டை வச்சிருப்பாங்க. இப்போ அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணினா நீங்க அதுக்கு மேல எவ்வளவு பணம் வேணா, நீங்க 2 லட்சத்துக்குள்ளதான் நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி அவங்க அந்த லிமிட்டை வச்சிருப்பாங்க. அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க காலேஜை பொறுத்தவரையும் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஃபீஸை மட்டும் அந்த அளவுக்கு நீங்க ஃபீஸ் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு, எனக்கு நல்லா கரெக்டாக போய் அந்த அமௌண்ட் சேரணும், எங்கேயும் வந்து சிக்கல் ஆயிடக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து கரெக்டாக பேங்க்குக்கு போங்க. பேங்க்குக்கு போய் உங்க சலான் இருக்கும். நம்மளுக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருந்தனால அந்த சலானை டவுன்லோட் பண்ணுங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருக்கக்கூடிய சலானை தான் டவுன்லோட் பண்ணும். அதை ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணி நீங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க. பேங்க்குக்காரவங்ககிட்ட கொடுத்து உங்களோட அமௌண்ட் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. புரியுதா? ஓகேவா? அப்ப இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த சலானை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்க. எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணி பேங்க் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க பே பண்ணிடுவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், நீங்க வந்து ரவுண்ட் 1ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. ரவுண்ட் 1ல எனக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரவுண்ட் 1ல எனக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கேன். இப்போ எனக்கு ரவுண்ட் 2ல அன்னபூர்ணா கிடைச்சிருக்கு. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜுக்கு இப்ப நான் என்னன்னே பண்ணணும் அப்படின்னா இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் இந்த மாதிரி எனக்கு அன்னபூர்ணா இந்திரா மெடிக்கல் காலேஜில் கிடைச்ச இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் கிடைச்ச அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் இந்த மாதிரி எனக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆகிருச்சு, என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காமிச்சாதான் அவங்க தருவாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, தர மாட்டாங்க. ஓகேவா? அதனால அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்க அன்னபூர்ணா இந்திரா மெடிக்கல் காலேஜில் போய் காமிச்சிங்கன்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருவாங்க. எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்தோன்னே டிலே பண்ணாம நீங்க உங்களுக்கு அலாட் ஆன அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜுக்கு போயிருங்க. போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆயிருக்கு ரவுண்ட் 2ல, எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட எல்லா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போயிருப்பீங்க அதே மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்க கொண்டு போய் அங்க திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மேபி ஹாஃப் டே ஆகலாம், இல்லை 1 டே ஆகலாம். ஓகேவா? சில பசங்களாம் வந்து லாஸ்ட் ரவுண்ட் 1ல சொன்னாங்க, ஆனா ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சுன்னா ஈவினிங் 7 o'clock தான் நான் வந்தேன், மார்னிங் 9 o'clock போயிட்டு. சில பேர் சொன்னாங்க ஹாஃப் டேலேயே எனக்கு முடிஞ்சுட்டா அப்படின்பாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வேரி ஆகும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதனால யாரும் ஒரி பண்ண தேவை. அதனால உங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சோன்னே உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் கட்டணும். எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்னா எப்படின்னா டியூஷன் ஃபீஸை நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும் போதே கட்டியிருப்பீங்க. அது போக மிச்சம் உள்ள எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் நீங்க வந்து எங்க கட்டணும், காலேஜஸ் கட்டுற மாதிரி இருக்கும். காலேஜஸ்ல பிளஸ் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த ஃபீஸஸ் எல்லாம் கட்டி நீங்க அட்மிஷன் போட்டுற வேண்டியதான். வேற எந்த ஒரு வேலையும் நீங்க பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? என்ன நெக்ஸ்ட் நீங்க இப்போ வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறீங்க.
நேராக ரவுண்ட் ஒன்ல அலாட் ஆகியிருந்தீங்க, ஏதாச்சும் ஒரு காலேஜில் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜில் போய் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சு இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜில் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆயிருக்கு, எங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் தாங்கன்னு சொன்னீங்கன்னா தந்துருவாங்க. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸாக இருந்தால் அந்த ஃபீஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, கொடுக்குறதுக்கு டிலே பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து இப்போ ரவுண்ட் 2ல அலாட் ஆன காலேஜில் உங்களோட ஓன் மணியை நீங்கள் பே பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா, டிலே பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு டிலே பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகேவா, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா இதில் வந்து அந்த ஜாயினிங் டேட்டே வந்து ரொம்ப கம்மியான டைமிங்கில் தான் இருக்குது. நம்மளுக்கு 28 வரையும் தான் நம்மளுக்கு ஜாயினிங் டேட் கம்மியான டைமிங்கில் இருக்கனால இன்னொரு 3 days தான், நாளைக்கு நாளன்னைக்கு நான் அந்த 3 நாள் தான் இருக்குது. அப்போ நாளைக்கு மார்னிங் இல்லைனா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கூடிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் ஒரி பண்ணாதீங்க. ரிலீஸ் பண்ணோன்னே உடனே எடுத்துகிட்டு காலைல எப்படா விடியும்னு சொல்லி கிளம்பிடுங்க. அந்தந்த காலேஜுக்கு நீங்கள் கிளம்பி போய் அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சுடுங்க. ஓகேண்ணே, இப்போ வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எனக்கு அலாட் ஆயிடுச்சு, ரவுண்ட் 2ல அலாட் ஆயிடுச்சுண்ணே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இப்போ நான் வந்து மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிளான எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. 3rd கொஷின்ஸ் இது வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். யார் யார் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களோ, பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து யார் யாருக்கு சீட்டு ஹோல்டிங் ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிற பையனுக்கு வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 2ல அலாட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒய்ங்கிற பையனுக்கு அலாட் ஆகலை. அப்போ எக்ஸுங்கிற பையன் இந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹோல்ட் பண்ணிட்டான். அவன் போய் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணாது அவனோட இஷ்டம். ஓகேவா, ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவனுக்கு ஃபினால்ட்டி கட்டுவான், ஃபோர்ஃபீட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபினால்ட்டியை கட்டிடுவான், ஃபைனாக கட்டிடுவான். ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ஃபீஸ் கிடையாது. பட் ஜாயின் பண்ணிட்டானோ இல்லை ஹோல்டிங் ஆயிடுச்சோ இல்லை ஜாயின் பண்ணலை, சீட்டு கொடுத்தும் ஜாயின் பண்ணலன்னா அது அவனோட மிஸ்டேக். பட் நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். ஓகேவா, சப்போஸ் ரவுண்ட் 1லயும் எனக்கு சீட்டு கிடைக்கலனே, ரவுண்ட் 2லயும் சீட்டு கிடைக்கலனே, அட்லீஸ்ட் மாப்பப்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு வெங்கடேஸ்வரா காலேஜ், ஏதாச்சும் ஒரு ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சா போதுனே அப்படிங்கிறவங்க எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டேட் கோட்டால யார் யார் எந்த காலேஜ்லையும் ஜாயின் பண்ணியிருக்க கூடாது, ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். ஓகேவா, இன்னொரு பையன் கேட்டிருந்தாங்க ரவுண்ட் 1 வந்து ஃப்ரீ எக்ஸிஸ்ட்லனே எப்படின்னு. ஆல்ரெடி ஃப்ரீ எக்ஸிட் தான். ஃப்ரீ எக்ஸிட்னா அதை கணக்கில் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, காலேஜ் அலாட் ஆயிடுச்சு ரவுண்ட் 1ல, அதுக்காண்டி ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறக்காண்டி அந்த ரவுண்டெல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஓகேவா, ஹோல்டிங் ஆயிடுச்சு, உங்களுக்கு கொடுக்குற சீட்டை கொடுத்துட்டாங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும். ஓகேவா, அவங்க கன்சிடர் பண்ணுறது என்னது, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டேட் கோட்டா, ஆல் இந்தியா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டேட் கோட்டால சீட்டு கிடைச்சிடக்கூடாது, சீட் வந்து ஹோல்டிங் ஆகிடக்கூடாது, நீங்கள் போய் ஜாயினும் பண்ணியிருக்க கூடாது. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட் இன் ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இந்தியா கோட்டா. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இதனுடைய டீடைல்டு வாட் நெக்ஸ்ட். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டவுட்டை ஷேர் பண்ணுங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் இதாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.